அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அது என்ன சொல்லப்பட்டிருக்கு? பெந்தெகோஸ்தே தினத்திலே பரிசுத்த ஆவியானவர் வந்தார். தேற்றரவாளன் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அதே போல் பெந்தெகோஸ்தே தினத்திலே அந்த தேற்றரவாளன் வந்தார். அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம். ஏனென்றால் பெந்தெகோஸ்தே தினமும் கூட சபையினுடைய பர்த்டே, முதல் சபையின் பர்த்டே. அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் இந்த உலக மாம்சமான யாவர் மேலும் இறங்கின நாள். அதனாலே எப்படி கிறிஸ்மஸை நாம் என்ன சொல்லுகிறோம்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அதே போல் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துக்கு வந்த நாளில் தான் பெந்தெகோஸ்தே நாள் என்று சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் வந்தார். பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லப்பட்டிருக்குது அங்கு? அவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை சொன்னார்கள். மகத்துவங்களை விவரிப்பது. என்ன மகத்துவத்தை விவரிப்பது? தேவன் நல்லவர், தேவன் ஜீவன் உள்ளவர், தேவன் நீதி உள்ளவர், தேவன் உயர்ந்தவர், பரிசுத்தர், அப்படி என்று அவரை சொல்லி அவருடைய மகத்துவங்களை விவரிக்க வேண்டும். அதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். அவர்களுடைய நாவில இறங்குகிறார். அவர்கள் நாவில அந்த அக்கினி இறங்கினது நாவில் இறங்கினது. அது மாத்திரமல்ல, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இவர்கள் நம்முடைய பாஷையிலே தேவனுடைய மகத்துவங்களை சொல்லுகிறார்களே. தேவனை வர்ணிப்பது என்ன? கர்த்தரை தியானிக்கிற தியானம் எனக்கு இனிமையாக இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறாரே. கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருப்பேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி 18ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் இந்த இடத்துல நிறைவேறுகிறது. அதனால் எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு இடம் கொடுங்கள். பரிசுத்த ஆவியானவரை வெல்கம் என்று சொல்லுங்கள். குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு உங்கள் உள்ளத்தையும் உங்கள் சபையும் திறந்து கொடுங்கள். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யட்டும். ஆண்டவர் உங்களை அபிஷேகிக்கட்டும். தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மீது இருக்கும்போது இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்த உங்களுக்கு அனைத்து ஊழியங்களும் கொடுக்கப்படும். உங்களுக்கு எல்லா ஊழியங்களையும் செய்ய, வசனங்களை பேச, ஜெபிக்க, ஆராதிக்க ஆவியானவர் உதவி செய்வார். ஆகினால்தான் அவர் உதவியாளர். எல்லாவற்றையும் நான் எப்படி போதித்தேனோ அதே போல் அவர் உங்களுக்கு போதிப்பார். என்னிடத்திலிருந்து அவர் எடுத்து உங்களுக்கு போதிப்பார். ஆகினாலே உங்களை நன்றாக ஆயத்தப்படுத்த அந்த ஆவியானவர் கிரியை செய்ய உங்களை விட்டு கொடுங்கள். ஆவியினாலே ஆகும் என்று சகரியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை அந்த நல்ல ஆவியானவர் நேர்மையான வழியிலே நடத்துவார். சங்கீதம் 143:10 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நல்ல ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்துவார். ஆவியானவருக்கு முதலிடம் கொடுங்கள். இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை முழுமையாய் படியுங்கள். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். God bless you.